Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். குவார்டர்லி எக்ஸாமுக்காக 5 மார்க்ஸ் காம்பினேஷன் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம். ஒரு 2 காம்பினேஷன் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். சும்மா ஒரு ப்ரிப்பரேஷன் தான். நாளைக்கு எப்படிப்பட்ட கொஷின் பேப்பர் வந்தாலும் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணுன்றதுக்காக இன்னைக்கு சும்மா ஒரு ரிகர்சல் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி, ஒரு திருப்பி இன்னொரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. சாப்டர்ல நம்ம படிச்சிருப்போம், எக்ஸசைஸ்ல படிச்சிருப்போம், இருந்தாலும் டக்குன்னு இந்த கொஸ்டின் பாக்குறப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது, எங்க இருந்து இது வந்துச்சுன்னே தெரியாது. ஆனா கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ல ஓகே ஃபர்ஸ்ட் சம் ஏ இது வந்து 1.1 இருந்து வந்திருக்கு, ஃபைன், நம்மளால இது போட முடியுமா? ஓகே பி சம் நம்மளுக்கு 4th சாப்டர்ல இருந்து லாஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, இதை நம்ம ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சம்மா நீங்க பார்க்க உங்களுக்கு ரீகால் பண்றதுக்காகவும் திருப்பி நம்மளோட மெமரியில இருந்து டக்குன்னு இந்த சம் பார்த்தோன்னே இது நம்ம போட்டே பார்க்கல, எங்க இருக்குது இது? ஃபார் எக்ஸாம்பிள் 2ல உங்களுக்கு பி சம் பார்த்தோன்னே ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் எக்ஸசைஸ் நம்பர் 5.3 5.4 5.4ல தான் இது பார்த்த மாதிரி இருக்கா, சரி நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருமான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றீங்க பாருங்க. அந்த டைம்ல ரிவைஸ் பண்றப்போ உங்களுக்கு அந்த மெமரியில போய் அது லாக் ஆகும் பாருங்க, அது லைஃப் லாங் மறக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குறோம். ஒரு சம்மா பாருங்க, எய்தர் ஆர் டைப்ல சும்மா கொடுத்துருக்கேன் நான். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம தயாரா இருக்கணும். நம்ம ஒரு சாப்டரை விட்டுட்டு போயிட்டோம்னா லாக் ஆயிடுவோம். எய்தர்லயும் ஆர்லயும் அந்த சாப்டர் வந்து லாக் ஆயிடுச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் சாப்டர் வித் 5th சாப்டர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். அதுமாதிரி தேர்ட் சம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வித் 5th சாப்டர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி 4th சம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டர் வித் 6th சாப்டர் காம்பினேஷன் மாத்தி மாத்தி கொடுக்கும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதே 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல இந்த 14 கொஸ்டினும் நமக்கு தெரியுமா? இன்கேஸ் தெரியலன்னா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுங்க, ஒரு வாட்டி தரவா பார்த்துடுங்க, பார்த்துட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு போயிடுங்க. அப்போ ஃபைன். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குறப்போ எப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அப்போ நம்ம இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்ல எப்போதும் டொமைன் அல்லது டேன் இன்வர்ஸே தான் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும் கூடாது. சைன் இன்வர்ஸ்ல காம்பினேஷனும் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருந்தேன் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சைன் இன்வர்ஸ் சீக்கன் இன்வர்ஸ் கொடுத்துட்டு வெளியில சைன் வச்சு இந்த காம்பினேஷன் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால எல்லா சம்ஸுமே பார்த்துட்டு போங்க. முக்கியமா இந்த மாதிரி நான் செக்லிஸ்ட் கொடுக்கும்போது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க, ஒரு 2 நிமிஷம் ஆகும் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கு. இதுல ஏதாவது ஒரு சம் தெரியலனா அதை பார்க்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதிகபட்சம் ஒரு 12-15 நிமிஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரை திருப்தியா ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல பலவிதமான பால்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு ஃபைனல் மேட்ச்க்கு போறோமோ அது மாதிரி பலவிதமான கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸ் பண்ணிட்டு போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மெட்ரோ கருணாகரன் மேக்ஸ் பிளாக் ஸ்பாட்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நாங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் கிடைக்குதோ நம்மளுடைய பிளாக் ஸ்பாட் மெட்ரோ கருணாகரன் மேக்ஸ் பிளாக் ஸ்பாட்லயும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப்லயும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் நீங்க 12th முடிக்கிற வரைக்கும் என்னால என்ன கைட் பண்ண முடியுதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு கொடுக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்று உங்கள் நலனுக்காக. நன்றி.